கிருஷ்ணரின் புகழ்பெற்ற லீலாகும் இது பக்தர்களிடையே மிகவும் பிரபலமானது. இது தனி ஒருவரின் தெய்வீக ஆற்றலை மட்டுமல்ல, பகவானின் பக்தர்களுக்கு நெருக்கமாக இருப்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் விருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் கௌபாலர்களும் இருந்தபோது கிருஷ்ணர் கோபர்களின் ஒரு வழக்கத்தை பற்றி கேட்டார். கோபர்கள் ஆண்டுதோறும் இந்திரனுக்கு யாகம் செய்து மழை பொருந்தியதற்காக நன்றி தெரிவிப்பார்கள். கிருஷ்ணர் இந்திரனுக்கு பதிலாக கோவர்த்தன மலையை பூஜிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனெனில் மலைதான் மழைக்கு அடிப்படையான வளங்களை வழங்குகிறது. கோபர்கள் கிருஷ்ணரின் ஆலோசனையை ஏற்று கோவர்த்தன மலையை பூஜித்தார்கள். இந்திரனின் கோபம் இந்திரன் மிகவும் கோபமடைந்து தன் அத்தாட்சியை காண்பிக்க விருந்தாவனத்தின் மீது மிகுந்த மழையையும் புயலையும் கொண்டு வந்தான். 6 தினம் 7 இரவுகள் தொடர்ந்து மழை கொட்டியது. ஆனால் கிருஷ்ணர் அதை சமாளிக்க முடிவு செய்தார். கிருஷ்ணரின் தெய்வீக செயல். கிருஷ்ணர் தனது சிறிய விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி அங்கிருந்த அனைவரையும் மழையிலிருந்து பாதுகாத்தார். அனைத்து மக்களும் மாடுகளும் கோபாலர்களும் மலையின் கீழ் தங்கினர், பாதுகாப்பாக இருந்தனர். 7 நாட்கள் கிருஷ்ணர் மலையை தன் விரலால் தாங்கியபடி இருந்தார். இறுதியில் இந்திரன் தன் தவறை உணர்ந்து கிருஷ்ணரின் திருவடிகளை அடைந்தார். மழையும் புயலும் தானாகவே நிறுத்தப்பட்டது. இறுதியாக இந்திரன் கிருஷ்ணரின் மகிமையை புரிந்து கொண்டு கிருஷ்ணரை கோவிந்தா, கோவினை காப்பவன் என்று அழைத்தார். இந்த நிகழ்வு கோவிந்தனின் பக்தர்களின் நம்பிக்கையையும் பகவான் எப்போதும் தன் பக்தர்களை காக்கிறார் என்பதையும் வலியுறுத்துகிறது. பொருள்: இந்த கதை மூலம் கிருஷ்ணர் மனிதர்களுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். கூடவே பகவானின் தெய்வீக சேவை எப்போதும் பக்தர்களுக்கு காத்திருக்கும் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறார்.